ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இது பயங்கரமாக இருக்கிறனால இங்கே வந்து ஃபுட்டு அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட். அதில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபுட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம் சார். அப்படின்னு அந்த சைடில் வந்து ஃபுட்டு வரைக்கும் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அதில் போய் சாப்பிட்டுருவாங்க. 6:30க்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எக்ஸ்பெக்டட் டைம் வந்து 9:30 முடியும். நடுவில் ஒரு சின்ன பிரேக் கூட எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து மேக் ஷுர் ஃபுட்டை வந்து இங்கே கொண்டு வராமல் மெயினாக இப்போ வந்து முதல்ல தமிழ் மரபு பிரகாரம் தமிழ் தாய்வாடு விஜய் பாலாஜி அண்ட் டீம் வித்யா, வைஷ்ணவி, மதுமிதா, மதுரா சாரி, அப்புறம் அனு. என்னங்க ஃபேஷன் ஷோவா? ஃபேஷன் ஷோவா? அஜய் அஜய் மேடைக்கு சரி. லேடிஸ் எல்லாருமே பயங்கர நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அஜய் தான் நம்ம ஃபோக்கஸ் செய்யணும். ராமலிங்க அடிகளார் அவருடைய திருவருட்பா திறந்து உள்ளிட்ட நம்பிக்கை மலரடி நினைக்கின்ற சமர்த்தம் வேண்டும் தொன்று வைக்கும் ஒன்று பேசுவார் ஒரு கலவாமை வேண்டும் புகழ் பேச வேண்டும் உண்மை பேசாதிருக்க வேண்டும் நடிப்பை கொடுக்க வேண்டும் வளமான பெயர் செய்யாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் கருணை மொழி வேண்டும் உயர்ந்த வாழ்வில் நான் வாழ வேண்டும் தமிழ் சென்னையில் கற்பனைவார் மூன்று தந்தையே அன்பு செய்யவும் முகம் செய்யவும் சண்முகம் செய்யவும். இப்போ வரவேற்புரையாற்ற திரு பாலாஜி அவர்களை அழைக்கும். கதை முடிக்கணும். அனைவருக்கும்
அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லாம் நல்லா இருக்குங்களா? சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குங்களா? இந்த மாலை பொழுதிலே உங்களை எல்லாரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது. எல்லாரும் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கீங்க லைஃப்பில். இந்த ஒரு வீக்கெண்டில் ஒரு எவ்வளோ பேர் வந்து வாலண்டியர் பண்ணி இந்த ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, உங்களுடைய குழந்தைகளோட படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, தமிழுடைய ஆர்வத்தை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து இதில் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திரு சின்னசாமி அவர்களை வருக. அப்புறம் நம்மளுடைய டீச்சர்ஸ் அவங்கெல்லாம் வந்து டீச்சர்ஸ் அண்ட் சப்ஸ்டிடியூட் டீச்சர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. அவங்கெல்லாம் வந்து தே ஆர் நாட் ஒன்லி பேரண்ட்ஸ், அவங்களுடைய டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. எஸ்பெஷலி வந்து கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் they go there and do a lot of evaluation and pray to the teachers, to parents. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதில் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க வந்ததுக்கு டீச்சர்ஸுக்கு நாங்கள் வரவேற்பு அதுக்கு தனியாக. அது தவிர வந்து பேரண்ட்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப பிஸி ஸ்கெடியூல் இருக்கீங்க எல்லாரும். இருந்தாலும் உங்களுடைய ஸ்கெடியூலில் ஒரு 4 மணி நேரம் எடுத்து இதுக்காக ஒதுக்குனதுக்கு எல்லாருக்கும் நன்றி. வருக. தவிர வந்து குழந்தைகளை சொல்ல போனால் நம்ம வந்து இது 2வது வருஷமாக இருக்கோம் இல்லையா? இது திஸ் இஸ் செகண்ட் இயர். 2 வருஷம் வந்து நம்ம எப்படி ஒரு 28 குழந்தைகளை வச்சு ஆரம்பித்தோம் நம்ம முதல் வருஷம் ஒரு ஃபெசிலிட்டியில். இப்போ வந்து 32 குழந்தைகள் ஆச்சு இந்த வருஷம். நம்மளுடைய வந்து வளர்ச்சி வந்து வந்துட்டே இருக்கு. இதே மாதிரி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து குழந்தைகள் அவங்களுடைய ஆர்வம், அவங்களுடைய இன்வால்மெண்ட் இன் டே டு டே எஜுகேஷன் அண்ட் லேர்னிங், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்கள நான் வந்து வரவேற்பு பெருமகிழ்ச்சி இருக்கிறேன். கடைசியாக வந்து கோபி சொன்ன மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டு. இங்கே வந்து இந்த கார்பரேட் ஏரியாவில் வந்து நம்ம ஃபுட்டு கொண்டு வரக்கூடாது. ஸோ ப்ளீஸ் மேக் ஷூர் தட் ஆல் த ஃபுட் ஐட்டம்ஸ் ஆர் கெப்ட் அவே ஃப்ரம் this sanctuary area. So please take care of that with the kids also especially. So with that, Nachi is next set of programs on that. Nachi. நமது ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற திரு சின்னசாமி அவர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், பெற்றோர்களின் பெற்றோர்களுக்கும், குழந்தைகளுக்கும் எனது பணிவான மாலை வணக்கம். கொடுத்திருக்கிற தலைப்பு வந்து தமிழ் கல்வியில் பெற்றோர்களின் பங்கு. இந்த தலைப்பை கொடுக்கும்போதே முதல்வரிடமிருந்தும் துணை முதல்வரிடமிருந்தும் திடமான உத்தரவு உள்ளது. என்னவென்றால், இப்போ இந்த இருக்கைகளில் உங்களுடன் நானும் ஒருவனாக அமர்ந்திருப்பதாக எண்ணிக்கொண்டு ஒரு பெற்றோராக எனக்கு என்ன சொல்லப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ அதை மட்டுமே இங்கு பேசப்படும். சரி, இப்போ 2 நண்பர்கள் வந்து காட்டு வழியாக போயிருக்காங்க. ஈத்தா போல ஒரு நரி ஒன்று வருது. நரி முகத்தை பார்த்தா அதிர்ஷ்டம். நரி இடப்பக்கம் போனாலோ இல்லை வலப்பக்கம் போனாலோ அது ஏதோ ஒரு அதிர்ஷ்டம். இதை பார்த்த உடனே அந்த ஒரு நண்பன் கேட்குறாங்க ஒருத்தங்க, இப்போ நரி இடம் போனால் நல்லதா வலம் போனால் நல்லதா? அவன் யோசிச்சுட்டு சொன்னான், இப்போ நம்ம மேலே வந்து கொடுக்காம போனால் நல்லது. அது இந்த இடத்துல இந்த வாதம் வந்து சரி. இப்போ இதையே பெற்றோர்கள்ட்ட கேட்குறோம், இப்போ தமிழ் பள்ளி எப்படி நடந்தால் நல்லது? எங்களை தொந்தரவு பண்ணாத வரைக்கும் அது நல்லா நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. சரி, அதுக்காக தான் வந்து அந்த மாதிரி ஒரு மனநிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காக இது பற்றி மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துவது எங்களது கடமை.
தலைவரும் சொல்லியிருக்காரு. இப்போ தலைவர்னா இப்போ யார் பாரதி யாராவது இல்லை, யாராவது சித்தர்கள் சொல்லியிருக்காங்களா? கிடையாது. ரஜினிகாந்த் தமிழ் ஏன்னா அவங்கெல்லாம் வந்து நம்ம அவங்களெல்லாம் ஞாபகம் வச்சிருந்தாலும் அவங்க சொல்றது நமக்கு ஞாபகம் இருக்கும். இவர் சொன்ன மாதிரி ரஜினிகாந்த் சொன்னதான்னு சொல்றேன். ஒரு தடவை சொன்னான், 100 தடவை சொன்னாங்க. இதை அவர் சொல்லியிருக்காருன்னா இப்போ அதுக்கு அர்த்தம் என்னங்கிறத வந்து நம்ம யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு நல்ல ரசிகனாக இருந்தால் திருப்பி என்ன சொல்லணும்? தலைவா நீங்கள் ஒரு தடவை சொன்னால் நாங்கள் 100 தடவை கேட்ட மாதிரின்னு சொல்லலாம். நம்ம அதெல்லாம் சொல்கிறதே இல்லை. அதுக்கு உண்மையிலே அர்த்தம் என்னன்னா, நீங்கள் 100 தடவை சொன்னாதான் நாங்கள் ஒரு தடவையாவது கேட்போம். அதனால் ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 100 தடவை இல்லை, 1000 முறை நாங்கள் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். நல்லது நடக்குதுங்களா? நல்ல தரமான தமிழ் கல்வி தர வேண்டும் என்ற உயர்வான எண்ணத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பின் நோக்கம் முழுமையாக நிறைவேற வேண்டுமானால் அதற்கு பெற்றோர்களான உங்களோட பங்கு மிக மிக அவசியம். அதே நேரத்தில் இன்னொன்றை நினைவுபடுத்த வேண்டும். வெள்ளிக்கிழமை மாலை 2 மணி நேரங்கள் உங்களுக்கு ஓய்வு கொடுப்பதற்காக உங்கள் குழந்தைகளை பார்த்துக் கொள்வதற்கு இங்கே குழந்தைகள் காப்பகம் எதுவும் நடத்தப்படும். நிர்வாகத்தை நடத்துவதற்கு ஒரு குழு இருக்கிறது, பாடங்களை கற்றுத்தருவதற்கு இன்னொரு குழு இருக்கிறது. இந்த 2 குழுவும் இணைந்து அவர்களுடைய முக்கியமான குறிக்கோள் உங்களது குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை தர வேண்டும் என்பது மட்டும்தான். இலக்கில்லாமல் திசை தெரியாமல் பயணம் செய்யும் ஒரு மரக்கலமாக இந்த அமைப்பை நீங்கள் நினைக்கக்கூடாது. நமக்கென்று குறிக்கோள் இருக்கிறது. நிர்வாகத்தை நடத்துவதற்கு என்று சில விதிகள் இருக்கின்றன, அதுபோல அவங்க பண்ணுறாங்க. இப்போ பெற்றோர்களுக்கு எவ்வளவு உழைப்பை தர வேண்டும், எவ்வளவு ஒத்துழைப்பு தர வேண்டும்ங்கிறதுக்கு விதிகள் கிடையாது. உங்கள் குழந்தை சிறப்பாக தமிழ் படிக்கணும்னு நினச்சா உங்களுடைய ஒத்துழைப்பும் அதே அளவு இருக்கணும், சிறப்பாக இருக்கும். ஓரளவாவது படித்தா போதும் அப்படின்னு நினச்சா ஓரளவாவது உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கணும். எதுவுமே படிக்கலைனாலும் பரவாயில்லை அப்படி என்று நீங்கள் யாராவது நினச்சிங்கன்னா மன்னிக்க வேண்டும், உங்களது குழந்தையின் பொன்னான நேரம் இங்கே வீணடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு பல நல்ல அரிய செயல்கள் வெளியே இருக்கிறது. பாடத்திட்டத்துக்கு வரலாம். தமிழ் வந்து வீட்டில் உங்களுக்கு உதவி செய்ய சொல்றதுக்கு வந்து நாங்கள் வந்து இலக்கியம்லாம் நடத்தலை. இப்போ புறநானூறோ அறநானூறோ 18 பரிபாடல் இதிலெல்லாம் பாட்டை சொல்லிக் கொடுத்து இதில் வீட்டில் நீங்கள் விளக்கம் சொன்னீங்கன்னு சொன்னால் எனக்கு முடியாதுன்னு சொல்லலாம், ஒத்துக்கலாம். அடிப்படை தமிழ் உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்து, எழுத்துக்களை போட்டுனா வார்த்தை வரும்போது, வார்த்தைகளை போட்டுனா வாக்கியம் வரும்போது, படம் புத்தகத்தில் படம் போட்டிருக்காங்க, கதை சொல்லியிருக்காங்க. இதைத்தான் நீங்கள் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வீட்டில் உதவி செய்யணும். எந்த மொழியிலையாவது எழுத்துக்களை எங்கேயாவது வகைப்படுத்தியிருக்காங்க. எந்த மொழியை எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து எழுத்துக்கள் வந்து ஆல்பபெட்ஸ், அவ்வளோதான். தமிழில் தான் வந்து இதை உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்து 3 பிரிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து கிருபானந்த வாரியார் வந்து ஒரு நல்ல விளக்கம் ஒன்று சொன்னாங்க. உயிர் உங்களுக்குலாம் தெரியும், ஓகே, உயிர்னா என்ன? மெய்யெழுத்து, மெய்னா உடம்பு. உயிர் மட்டும் தனியாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, உடம்பு மட்டும் தனியாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஸோ உயிர் மெய், உடம்பு இல்லாத உயிரும் உயிர் இல்லாத உடம்பும் தேவையில்லாத, ரெண்டும் சேர்ந்தா உயிர் மெய். ஸோ உடம்பும் வேணும், உயிரும் வேணும், ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது வேணும். ஸோ இந்த மாதிரி 3 வகையாக பிரித்து அதுதான் மொத்த தமிழ் மொழியுமா இருக்கு. வீட்டில் வந்து தமிழ் வந்து சில பேர் சொன்னார், எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு வராது இப்படின்னு ஒரு சாக்கு போக்கு வந்து சொல்கிற ஒரு மனநிலை வந்து இருக்கு. ஏன் வராது? நம்ம எல்லாம் படித்த தமிழ் தான். தொட்டனை கூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை கூறும் அறிவு. கேணியில் நல்ல தண்ணி இருக்கு, குடிக்கிற தண்ணி. இப்போ அதை நீங்கள் உபயோகப்படுத்தாமல் விட்டா என்ன ஆகும்? தண்ணி கெட்டுப்படும். கேணியை உபயோகப்படுத்த முடியாது. தொட்டனை கூறும் மணற்கேணி, அது ஊரணும்னா தண்ணி இறச்சிக்கிட்டே இருந்தால் தான் ஊரும். அதே மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுக்க தமிழ் வரும், உங்களுக்கும் வரும். உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு வரும். உங்களால் அந்த குழந்தைகளுக்கு நல்லபடியாக உதவி செய்ய முடியும். இப்போ பங்கு சந்தையில் நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறீங்க, பணம் கொடுக்குறீங்க, பங்கு வாங்குறீங்க. இப்போ அதை வாங்கி அதை அப்படியே விட்டுருவோமா? சரி வரும் அப்படின்னு இல்லை. தினமும் அந்த பங்கு வந்து அதோடைய விலை குறையுதா ஏறுதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம். விலை குறையுது அப்படின்னா, அதனுடைய மதிப்பு குறையுது அப்படின்னா அதை சரி செய்வதற்கு
பலன் இருக்கணும் இறுதியில். இப்போ ஆண்டு முழுவதும் பிள்ளைங்களை நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க, அப்போ அந்த உழைப்புக்கு வந்து அவரோட ஆண்டு இறுதியில் இது வேண்டாமா, பலன் வேண்டாமா? இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். பிள்ளைகளை வந்து இசை வகுப்பு கூட்டிகிட்டு போறீங்க, பாட்டு பாடுறது, ஒரு பாட்டு பாடுறது நிகழ்ச்சி, பாட்டு பெற்றோர்களே பல பேர் வந்து பாட்டு கற்றுக்கிறதுக்கு போறீங்க. ஆசிரியர் வந்து ஒரு சொல்லிக் கொடுக்குறாரு, ஆனந்த பயிரிடுறார். இப்போ இதையே வந்து நீங்கள் வந்து 2 வாரம் 3 வாரம் பாட பயிற்சியே பண்ணாங்க, அதுக்கப்புறம் போய் ஆசிரியர்கிட்ட அந்த ஆனந்த பயிரிடுறத பாடி காட்ட முடியுமா? அப்படி பாடினா என்ன ஆகும்? ஆசிரியருக்கு கொஞ்சம் நேரம் இருக்கிற ஆனந்தம் போயிடும். அப்போ பயிற்சி அவசியம். எதனால தமிழ் மட்டும் தானாக வராது, பயிற்சி அவசியம். எதுக்கு இந்த பயிற்சி அவசியம்னு சொல்றேன்னா, இந்த குழந்தைகளுக்கு தாய்மொழி தமிழ் அல்ல, நமக்குத்தான் தாய்மொழி தமிழ். நாமளே தமிழ் வராது தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கப்ப இந்த குழந்தைங்களுக்கு எப்படி தாய்மொழி தமிழ்னு சொல்ல முடியும்? கிடையாது. அவங்களுக்கு இது ஒரு புது மொழி. இந்த புது மொழியை கற்றுக் கொடுக்கறதுக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ அதை முழுமையாக நீங்கள் செய்யணும். இவ்வளவு எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இந்த குழந்தைங்க அவ்வளவு கற்பூரமா சொல்றது என்னென்ன கற்றுக் கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கற்றுக்கிறாங்க. ஒரு பகுதி குழந்தைகளுக்கு திருக்குறள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதே திருக்குறளை வந்து பெற்றோருக்கு சொல்லி நீங்கள் படிக்கிறீங்களா அப்படின்னு சொன்னால் வர்ற முதல் வார்த்தை நம்ம எப்பவும் குதிரை சங்கு ஒரே சங்கு தான், தெரியாது, வராது, புரியாது. இப்போ அந்த குழந்தைங்க வந்து சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு எளிதானது. அவங்க வந்து திருக்குறளை தமிழில் சொல்லுவாங்க, அதோட அர்த்தத்தை வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியாதுன்னு இல்லை, உங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால அவங்க ஆங்கிலத்திலே சொல்லுவாங்க. இன்னொரு பகுதி குழந்தைங்களுக்கு ஆத்திச்சூடி சொல்லி கொடுப்பாங்க. இதெல்லாம் பாடத்திட்டத்திற்கு அப்பாற்பட்டு. எதுக்கு ஆத்திச்சூடி சொல்லி கொடுப்பாங்க? இப்போ இவங்கெல்லாம் வந்து ஏட்டை எடுத்து அவையாருக்கு போட்டியாக பாட்டு அடிப்பாங்கன்னா கிடையாது. சமூகத்துக்கு தேவையான நல்ல கருத்துக்கள், வாழ்க்கைக்கு தேவையான நல்ல கருத்துக்கள் அதுக்கு இருக்கு, அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லி கொடுப்பேன். முதல் செய்யுள் அறம் செய்ய விரும்பு. இப்போ அறம் செய்ய விரும்பு ஔவையார் எழுதுனது ஔவையார், தமிழ் மூதாட்டி. முருகப்பெருமான் அருள் இருக்கு, விநாயகர் பெருமான் அருள் இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்கலாம்? அறம் செய்யும் சொல்லியிருக்கலாம். ஆனால் அறம் செய்ய விரும்புன்னு தான் சொன்னாங்க. இங்கே தான் இந்த தமிழ் இலக்கியங்களுடைய சிறப்பே இருக்கு. எல்லா காலத்திலையும் எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி அந்த இலக்கியங்களை அவங்க எழுதியிருக்காங்க. இப்போ அறம் செய்யும் சொன்னால் நம்ம சொல்கிறவங்களுடைய பொருளாதார நிலைமை நமக்கு தெரியாது. இருக்கும், இருக்காது, கொடுக்க முடியாது, இருக்கிறவன் கொடுப்பான், இல்லாத என்ன பண்ணுவான். அதனால அறம் செய்வதன் பலன் எல்லாருக்கும் கிடைக்கணும். அறம் செய்வதன் பலன் வந்து அது கொடுக்கும் பொருளில் இல்லை, மனதில் சுரக்கும் அருளில் இல்லை. இப்போ இந்த பாடத்தை நடத்திட்டு ஒரு வாரம் கழிச்சு பிள்ளைங்கிட்ட கேட்குறோம், அறம் செய்ய விரும்ப நடத்துறவங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, இல்லாத ஒருவரை இயலாத ஒருவரை கண்டால் எங்களிடம் எல்லாவற்றையும் கொடுக்கும். ஔவையார் எல்லாத்தையும் கொடுக்க சொல்கிறாங்க. ஆனால் குழந்தைங்க சொல்கிறாங்க, அவங்க மனசில் இருக்க அந்த இறக்கம் வந்து அது இருக்குதாங்க. இந்த மாதிரி கருத்துக்கள் வந்து நீண்ட நாள் அவங்களுக்கு பதிஞ்சு நிலையாக நிற்குங்கிறதுக்காக நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். இப்படி சகலத்தையும் கற்றுக்கொள்ள அவர்கள் தயாராக இருக்கும் பொழுது அவர்களுக்கு தேவையான ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் ஒத்துழைப்பையும் நீங்கள் தருவதற்கு தயங்கவே கூடாது. நாங்கள் ஆசிரியர்களிடம் வந்து நாங்கள் வைக்கும் பணிவான வேண்டுகோள் இது ஒன்று தான். இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். ஒரு திருக்குறள், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க கசடர கற்பவை, கற்றுக்கொள்ளும் விஷயங்களை குறைபாடு இல்லாமல் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்க கசடர கற்பவை, அதுக்கு நாங்கள் பொறுப்பு. குறைபாடு இல்லாமல் கற்றுத்தருவதற்கு நாங்கள் தயார், நாங்கள் கேட்க பொறுப்பு. கற்றபின் நிற்க அதற்கு தக. அவங்க கற்றுக்கிட்டது நீண்ட நாள் அவங்க மனசுல இருந்து அதுபடி அவங்க நடக்கணும். அது யாருடைய பொறுப்பு? வாய்ப்புக்கு நன்றி. எல்லாருக்கும் வாய் வணக்கம். எனக்கு இங்கே கொடுத்துருக்க ஒரு சின்ன பங்கு என்னென்னா, நமக்கு விருந்தினர் சின்னசாமி பழனிசாமி அவர்களை வரவேற்க அறிமுகப்படுத்தியிருப்பது என்னோட வேலை. அதை வந்து ஒரு சின்ன கதையோடு ஸ்டார்ட் பண்ணுறேன். எல்லாரும் நிறைய பேர் இங்கே ஒர்க் பண்ணுறீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாரும் ஒர்க் பண்ணுறீங்க. சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆஃபீஸ்லேயும் சரி, வீட்லேயும் சரி, சேஞ்ச் வந்து
அடாப்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது வரைக்கும் நம்ம வந்து விண்டோஸ் லேப்டாப் யூஸ் பண்ணியிருக்கோம். திடீர்னு ஆப்பிள் வாங்கிட்டு வந்தோம்னா என்னடா இது ஆப்பிள் வாங்கிட்டு வந்துட்டோம் பெரிய வெளியாக இருக்குது இல்லைன்னா எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. நான் சங்கரன் கோவில் பக்கத்தில் குற்றாலம் இருக்கும், தென்காசி குற்றாலம். குற்றாலம்னாலே எல்லாருக்கும் நினைவு வருது ரெண்டே விஷயம் தான். ஒன்று வந்து அருவி, இன்னொன்று வந்து குரங்கு. இந்த குரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாழைப்பழத்துக்கு வந்து அப்படியே ஒரு மோகம் வந்து சாப்பிடுறது. ஸோ குற்றாலத்துக்கு பக்கத்தில் வாழைத்தோப்புகள்லாம் நிறைய இருக்காது. ஆனால் அது கொஞ்சம் அவுட்டர் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா வாழைத்தோப்புகள்லாம் நிறையா இருக்குது. ஸோ அது வந்து கண்ணான்னு அதை பாலாகிட்டு. ஸோ இவங்க நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்தாங்க இது என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ என்ன பண்ணாங்க, திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஒரு பெரிய பானை மாதிரி வச்சுட்டு அதோட ஓட்டை வந்து சின்னதாக வச்சு ஃபுல்லாக வாழைப்பழத்தை போட்டாங்க. அந்த பானையை வந்து கீழே ஃபிட் பண்ணி வச்சுட்டாங்க, எங்கேயும் நகர முடியாத அளவு. ஸோ அப்படின்னா அந்த குரவை ஒரு இடத்துல பிடிச்சிட்டு வேறு இடத்துல கொண்டு விடணும், அதுதான் மெயின் மோட்டிவேஷன். ஸோ என்ன பண்ணாங்க, இந்த வாழைப்பழத்தை உள்ளே போட்டு வச்ச உடனே என்னாச்சு, இந்த குரங்கு வந்து உள்ளே கையை ஓட்டுச்சா. குரங்கோட ஆசையை பார்த்தீங்கன்னா என்னென்னா கையில் எடுத்ததை விடாது. ஸோ கை நிறைய அள்ளி இருக்கு, அதை விட மாட்டேங்குது. அதால் சேஞ்ச் அடாப்ட் பண்ண முடியல. ஸோ அதை எடுத்துக்கிட்டு விட மாட்டேங்குது. அதை விட்டால் தான் அந்த கை வெளியில் வரும். ஸோ விடாதனால அதை பிடிச்சி அதிலே மாட்டி வச்சுருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, ஈஸியாக அதை கொண்டு அதில் வந்து வலையை போட்டு அதை கொண்டு எடுத்து வெளியே எங்கேயாவது கொண்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து சேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது எதுக்காக சொல்ல வந்தேன்னா, நம்மளோட விருந்தினர் வந்து 18 வருஷமாக சென்னையில் இருந்துருக்காங்க. படித்து முடிச்சுட்டு முதல்ல பிஇ முடிச்சு 69 பிஇ முடிச்சிருக்காங்க. 71 இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் எம்இ முடிச்சுட்டு 18 வருஷம் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து உலகம் சுற்று வாலிபனாக மாறிட்டார். சவுதி அரேபியா, இஸ்ரேல், டர்க்கி, ஹாங்காங், பாரிஸ், இந்தியா, கடைசியாக யூஎஸ். இந்த பயணம் எங்கே தொடரும்னு தெரியல. ஸோ அவங்க வந்து இங்கே ஸ்மர்னாவில் ஒர்க் பண்ணுறாங்க. 2 பசங்க, 2 பேருமே இங்கே மாஸ்டர்ஸ் முடித்து கல்யாணம் ஆகி எல்லாமே செட்டில். ஸோ நிறைய கற்றுக்கிறது. இவ்வளோ மைக்ரேஷன் ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு மூவ் பண்ணும்போது என்னென்னா நிறைய மக்களை மீட் பண்ணுற வாய்ப்பு கிடையாது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கண்ணாமண்ணா இருக்கும். நிறைய மக்கள், புது புது விஷயங்கள், அதெல்லாம் ரொம்ப லக்கி. அது கஷ்டமாக இருந்தால் கூட உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க பசங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட தெளிவு என்னென்னா, தேர் வெரி மச் மெச்சூர். கட்டாயம் இருக்கணும். they would have gone through rough paths, so they are very much mature. ஸோ அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, சேஞ்ச் இருந்ததுனால நீங்களும் தயங்காதீங்க, போங்க. சாரை பற்றி சொல்லணும்னா, சேலம் பக்கத்தில் ஆத்தூரில் பிறந்து 69 இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்கள். அப்போல்லாம் விரல் என்ற அளவுக்கு தான் காலேஜ் சேர்ந்து பிஹெச்டி டெக்கில் முடிச்சிருக்காங்க. சாதாரண விஷயம் கிடையாது. முடிச்சுட்டு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட நம்ம முன்னாடி வந்து வராங்க. இது நமக்கு ரொம்ப பெருமையான விஷயம் நினைக்கிறேன். அவர் பற்றி சொன்ன நிறைய இருக்குது. அவர் வந்து சிலம்பொலி செல்லப்பான்னு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து தமிழ் சங்கத்தில் இருந்து ஒரு பேச்சு உரை எல்லாம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு சொந்தக்காரங்க கேள்விப்பட்டாங்க. நிறைய தமிழில் ஈடுபாடுகள், ஆர்வம் நிறையா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்கள மேடைக்கு அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ஆய்வு சொல்லி நான் வந்து தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். ஓகே, அதனால் தமிழ் படிக்கிறது வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, தமிழ் படிப்பதே மிகவும் அரிதாகி இருக்குது தமிழ்நாட்டில். ஆனால் நாங்களெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்பொழுது அப்பொழுது எஸ்எஸ்எல்சி, அதாவது இப்பொழுது ஸ்கூல் ஃபைனல்ஸ் வரையும் நாங்கள்லாம் தமிழ் மீடியத்தில் தான் படிச்சுட்டு அப்புறம் ஆங்கில வழி பள்ளி பியூசியும் இப்போ இன்ஜினியரிங்கும் படித்தோம். ஸோ அப்படி படித்து அந்த அறிவை வைத்து தான் நாங்கள் வெளிநாடுகளில் இத்தனை நாடுகளில் நாங்கள் வேலை செய்ய முடிந்தது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நாம் ஆங்கிலத்தில் தான் படிக்க வேண்டும், ஆரம்பத்திலிருந்தே ஆங்கிலம் தான் நமக்கு சோறு போடும் என்ற ஒரு இன்றைய
என்ன சொல்வது, இன்றைய வழிநடை தமிழ்நாட்டில் நடப்பதை பார்த்தால் மனம் வந்து மிகவும் கஷ்டப்படுகிறது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த NSC தமிழ் கழகம் இவ்வளவு ஆர்கனைஸ் பண்ணி 32 குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து நடப்பதை பார்த்தால் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த தமிழ் கழகத்திற்கு 4 தூண்கள் இருக்கின்றன. ஒன்று வந்து ஆர்கனைசேஷன். ஸோ அந்த அமைப்பை நடத்தி ஒரு வாலண்டியராக நடத்தி நான் ப்ராஃபிட் பேசிஸில் நடத்துவது என்பது எவ்வளவு கடினம் என்பது இதை போல நடத்தியவர்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஏன்னா சவுதி அரேபியாவில் இது போன்ற ஒரு முயற்சியை நாங்கள் முயற்சி செய்கிறோம். ஸோ அதை சஸ்டைனபிலிட்டியாக நடத்துறது, அதாவது ஒரு வருஷம் முதல்ல நடத்த ஆரம்பிக்கும் போது எப்பொழுதுமே எல்லோருக்கும் மிகவும் ஈஸியாக இருக்கும், எல்லோரும் இது கோல் கொடுப்பார்கள். ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமான ஆர்கனைசர்ஸ் மட்டும்தான் மிச்சம் இருப்பார்கள், அவர்களும் போய்விடுவார்கள் ஒரு 2 ஆண்டுகள். ஸோ அதை நீங்கள் வந்து 28 குழந்தைகள் ஆரம்பித்து 32 குழந்தைகள் வரை வந்து சொல்லி கொடுத்து அதை மேன்மேலும் வளர்த்து உங்களுக்கு இடமில்லாததனால் அதிக குழந்தைகளை சேர்க்க முடியாமல் இருப்பது பற்றி கேள்விப்படும் பொழுது ஆர்கனைசேஷனுக்கு எனது நன்றி வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறேன். அடுத்த தூண் வந்து பெற்றோர்கள். ஸோ பெற்றோர்களை பற்றி நான் அதிகம் சொல்ல விரும்பவில்லை. பிகாஸ் நாச்சியம்மன் மிகவும் அழகாக நன்றாக சொன்னார் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று. ஆனாலும் பெற்றோர்கள் வந்து சப்போர்ட் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. இவ்வளவு குழந்தைகள் 32 குழந்தைகள் என்று வந்து படிக்கிறார்கள் என்று சொன்னால் பெற்றோர்களுடைய சப்போர்ட் தான். பெற்றோர்கள் அனுப்பவில்லை என்றால் குழந்தைகள் வர முடியாது. அடுத்த சப்போர்ட், அடுத்த தூண் ஆசிரியர்கள். அவர்களும் முழுநேர ஆசிரியர்கள் அல்ல, எல்லோரும் வேலை செய்பவர்கள். வெள்ளிக்கிழமை அதாவது வீக்கெண்டு பிஃபோர் த வீக்கெண்ட் 2 hours வந்து இங்கே வந்து பொழுதை கொடுத்து சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது மிகவும் கடினம், பெரியவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது லிட்டில் பிட் ஈஸி. ஸோ அவர்களுடன் வளர்ந்து அவர்கள் புரிந்து கொள்ளுமாறு வெள்ளிக்கிழமை மாலை அவர்களை பிடித்து வைத்து சொல்லிக் கொடுத்து இவ்வளவு தூரம் வருவதிலிருந்து எல்லா ஆசிரியர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர்களுக்கு நாம் என்னதான் சொல்லிக் கொடுத்தாலும் அவர்கள் விருப்பப்பட்டு படிக்காவிட்டால் ஒன்றும் நடக்காது. ஸோ இன்று 32 குழந்தைகள் வந்து கிராஜுவேஷன் ஆவது கேள்விப்பட்டால் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஸோ அவர்களை சப்போர்ட் பண்ணும் பெற்றோர்களுக்கும் எல்லோருக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரே ஒரு அன்று பாரதியார் சொன்னார், ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் இறைவனுக்கு செய்யும் தொண்டுக்கு சமம் என்று. இன்று ஆங்கோர் தமிழ் குழந்தைக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தல் அதைவிட பெரும் தொண்டு என்று நான் நினைக்கிறேன். ஸோ அதை செய்யும் ஆசிரியர்கள் ஒரே ஒரு நேரத்தை பொறுத்து டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆராய்ச்சி செய்தார்கள். அது நிறைய மாணவர்கள் நம்மளைப் போல் அமெரிக்காவில், கனடாவில் பள்ளியில் படிப்பது ஆங்கில வழி படிப்பு, அதாவது நம்ம தாய்மொழி அல்ல இல்லையா. ஸோ அப்படி படிக்கும் குழந்தைகளுக்கு தாய்மொழியில் மிக சிறந்த முறையில் இருந்தால், சிந்திக்க செய்யும்படி இருந்தால் அவர்கள் ஆங்கில வழி படிப்பில் மேலும் பிரகாசிப்பார்கள் என்று டொரண்டோ பல்கலைக்கழக ஆராய்ச்சி சொல்லுகிறது. ஸோ அதனால் நாம் ஆங்கிலம் மட்டும் நமது மொழி அல்ல, நமது தாய்மொழியை நாம் எப்பொழுதும் மறக்காமல் அதில் கற்று தொல்காப்பியத்திலிருந்து சுஜாதா ஆர்டிக்கல் வரையிலும் எவ்வளவோ என்ன சொல்வது அரிய நூல்கள் நம்மிடத்தில் இருக்கின்றன. நமது வாழ்க்கை முறைக்கு மிகவும் பயனுள்ள நூல்கள். ஸோ அவற்றை படித்து அவற்றை தெரிந்து கொள்ள இந்த ஜெனரேஷன் இது முடியுமானால் அதை விட ஒரு சிறந்த பணி வேறு ஒன்றும் இல்லை. அதை கொடுக்கும் NSC தமிழ் கழகத்திற்கு எனக்கு நன்றி. மீண்டும் என்னை அழைத்ததற்கு நன்றி. கடைசியாக இன்று அன்னையர் தினம். இங்கு வந்திருக்கும் தாய்மார்கள் அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு மிக்க நன்றி ஐயா. மெய் கருத்து வைக்க பேச்சு உங்கள் என்கரேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் வந்து உங்கள் என்கரேஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி மேலும் மேலும் தமிழ் சொன்னவாக இந்த மாதிரி ஆளுங்க வந்து வாழ்த்து தெரிவிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து இந்த விழாவின் முக்கிய தருணம் ட்ராஃபி அண்ட் சர்டிஃபிகேஷன் டிஸ்ட்ரிபியூஷன்.
ஒருத்தரை கால் பண்ணுறேன். அவங்க மேடைக்கு வந்துட்டு ட்ராஃபி வாங்கிட்டு மெசேஜ் இறங்கி போயிடுறேன். சரி, முதல்ல வந்து ஸ்ரீநாத் நாராயணன் பேசிக் ஒன். அடுத்து நேத்தன் நாடா பேசிக் ஒன். Sujani Jagdish. Mahima Satish Kumar. Aditya Pradeep. Shruti Mohan. Shruti Mohan வந்து basic இப்போ வரப்போகிறதெல்லாம் basic to class Sundaresan. Ajay Balaji. Joseph Sitaraman. Anush Jagannath. Ram Nachiappan. Maithili Rajkumar. Akilan Murina. Yashodhara Velayam. Jairam Dalpaya. Aarti Govindaswamy. Nandini Govindaswamy. Madhumita Sivankam. Lina Toti. Ajit Rajaram வந்து நம்ம மும்பை எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல இந்தியா போயிருக்காங்க. எரிக் ஜேம்ஸ்.
Sasika Raviraj, Harsha Tony, Ashwin Balaji, Deepak Sundaramurthy, Sriram Madhav, Shivam Nashievan, Katsiyaga Deekshana Ramesh. இப்போ வந்து வருஷம் ஃபுல்லாக வந்து கண்டினியூஸாக கிளாஸுக்கு வந்து 6 பேர் ஃபுல் அட்டெண்டன்ஸ் அவார்ட் கொடுத்தோம். மேடம் ஃபஸ்ட்டு வந்து அபமிதா சிவலிங்க பண்ணி அபமிதா wonderful teachers here. First time invitation பண்ணிருக்கோம். இந்த சாமி லாஸ்ட் வருஷம் போன வருஷம் கொடுக்கல, இந்த வருஷம் கொடுக்குறோம். திரு சுந்தரமூர்த்தி அவர்கள் பாண்டியன் நண்பர் கிருத்திகா வாசுதேவன் கிருத்திகா
நான் ஒரு சத்தம் டீச்சர் எனக்கு ஒரு கொடுக்குறாங்க. ஐஸ்வர்யா அப்படிங்கம் வந்து நம்ம இந்தியா அடுத்தது சுதா பாண்டியன். அடுத்து வந்து நம்ம ஆன்லைன் என்டர்டைன்மெண்ட் பார்ட்ஸ் போட்டு பிரேக் அணிக்குவோம். இப்போ வந்து முதல்வர் சஜனுக்கு அடுத்து நம்ம என்டர்டைன்மெண்ட் போகிறோம். இன்று நமது டென்னசி தமிழ் மாநிலத்தின் 2வது ஆண்டு விழா. இதற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்று நமது சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நமது மரியாதைக்கு மதிப்புடைய சின்னசாமி ஐயா அவர்களுக்கு நன்றி. எங்களை இங்கு வந்து நன்றாக அறிவுரை கொடுத்து குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல விஷயமாக அவர்களுக்கு மிகவும் நன்றி. நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சப்ப ஒரு சின்ன முயற்சி பண்ணி பார்க்கலாம். குழந்தைகளுக்கெல்லாம் வந்து தமிழ் தெரியணும். அதுக்காக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தப்போ நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சி லாஸ்ட் இயர் ஆரம்பிச்சோம். பாலாஜி சொன்ன மாதிரி முதல்ல வருஷம் 27 குழந்தைங்க இருந்தாங்க. இந்த வருஷம் 35 குழந்தைங்க இருக்காங்க. 4 வகுப்பறையில் நடத்திட்டு இருக்கோம். சின்னசாமி ஐயா அவர் சொன்ன மாதிரி ஒரு கூட்டு முயற்சி. இது வந்து வாலண்டியர்ஸாக எடுத்து பண்ணுறதுனால பண்ண முடியாது, டீச்சர்ஸாக தனியாக பண்ணாலும் பண்ண முடியாது. எல்லாருமே ஒரு சேர்த்து பண்ணுறதுனால தான் ஒரு நல்ல வெற்றிகரமான முயற்சியாக பண்ண முடியாது. அழகாக சொன்னாங்க 4 குழந்தைகள் இருக்குங்க. அந்த மாதிரி குழந்தைகள் வந்து ரொம்ப ஆர்வமாக எத்தனையோ ஆக்டிவிட்டிஸ் இருந்தாலும் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வந்து பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக வராங்க. அதே சந்தோஷத்தோட திரும்பி போகிறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் நம்ம ஆசிரியர்கள் வந்து மிகவும் முயற்சி எடுத்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வந்து அவங்க நல்லா ஒரு 2 மணி நேரம் என்கேஜ் பண்ணி அது போக அதுக்காக ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் போஸ்ட் ஆக்டிவிட்டிஸும் இருக்குது. அதையும் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். பேரண்ட்ஸும் வந்து எத்தனையோ எல்லா பேரண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா 2 பேர் வேலை செய்கிறாங்க. இருந்தாலும் எல்லா கிளாஸுக்கும் வந்து குழந்தைங்களை கரெக்ட் டைமுக்கு கொண்டு வந்து விட்டு ஒரு பேபி கேர் சென்டர் மாதிரி நடத்தாமல் குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஒரு தமிழ் நல்லபடியாக வரணும் அப்படிங்கிற ஒரு ஈடுபாடு எடுத்து பண்ணுறதுனால பண்ண முடியுது. அதுபோக வாலண்டியர்ஸ் வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இதில் வந்து யாரும் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இது வந்து தமிழ் குழந்தைங்களுக்கு வந்து நல்லபடியாக வந்து சேரணுன்றதுக்காக பண்ணுறதுனால வாலண்டியர்ஸோட முயற்சியும் நல்லபடியாக இருக்கிறதுனால இது நல்லா பண்ண முடியுது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நிறையா எல்லாத்தையும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன ரோல் இருக்குது. இதில் எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்மளால் இந்த ஒரு ஆண்டு விழா பண்ண முடியல அப்படின்னா
ராஜ் கோபிகிட்ட போயிட்டு இந்த மாதிரி பண்ணணுங்க ஆனுவல் டே அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறாங்க. அதுக்காக நம்ம வந்து ஃபாலோ பண்ணி இது பண்ணிட்டீங்களா அது பண்ணிட்டீங்களான்னு கேட்க வேண்டியது இல்லை. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து அடுத்தது என்ன பண்ணணும் எது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ரொம்ப முயற்சி எடுத்து இது சிறப்பாக பண்ணுறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் மேனேஜ்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சும்மா வந்து இது பண்ணலாம் ஐடியா கொடுக்குறவங்களுடைய வாலண்டியர்ஸ் இதை எடுத்து ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. இது எல்லாருடைய முக்கிய காரணம் இந்த வெற்றிக்கு சொல்லணும்னு பார்த்தா அது ஆசிரியர்களோட பங்கு. அதை வந்து நம்ம எத்தனை தடவை சொன்னாலும் அது ஒரு நமக்கு ஒரு அந்த ஆசிரியர்களோட முயற்சி இல்லைன்னா வந்து இதை நம்ம வெற்றிகரமாக பண்ண முடியாது. அவர்களுக்கு வந்து தமிழ் கழக சார்பாக எங்களுடைய நன்றிகள். ஸோ ரீசெண்டாக ஒரு புக் படிச்சுருந்தப்போ அது ஒரு நல்ல வரி சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து one of the most powerful gift a parent can give to a child is the gift of their language, mother tongue அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லாங்குவேஜோட லிங்க் விட்டு போச்சுன்னா கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அதை பற்றிலாம் நம்ம ஒன்றும் இதே பண்ண முடியாது. நீங்கள் போய் டான்ஸ் கற்றுக் கொடுக்கலாம், பாட்டு கற்றுக் கொடுக்கலாம், அதெல்லாமே பண்ணலாம். பட் நீங்கள் லாங்குவேஜ் கனெக்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளோட கல்ச்சர் ஹெரிட்டேஜ் எல்லாம் விட்டு போயிடும். அதுக்காக இட்ஸ் இஸ் அ குட் எஃபர்ட். இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் நல்லபடியாக பண்ணணும். இதுக்கு முக்கிய நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் சின்ன சமயம் சொன்ன மாதிரி நிறைய ஸ்டடீஸ் இருக்குது. அதாவது வந்து மதர் டங்கில் நம்ம திங்க் பண்ணுறது அதெல்லாம் வந்து ஒரு பவர்ஃபுல் வே ஆஃப் இன்க்ரீஸிங் க்ரியேட்டிவிட்டி, நிறைய ஆக்டிவிட்டிஸ் அதனால் வந்து வருது. அதெல்லாம் விட எனக்கு முக்கியமாக எதற்காக இது வந்து ஒரு இந்த முயற்சி எடுத்து பண்ணணும் அப்படின்னு பார்த்தா இமோஷனல் கனெக்டட்னஸ். அதாவது நம்ம ஊருக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து லாங்குவேஜ் பேச முடியல அப்படின்னா அவங்க பாட்டியோட சொந்தக்காரங்க கூட வந்து கனெக்ட் ஆக முடியாது. அப்படி கனெக்ட் ஆகாமல் போயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த ஜெனரேஷனோட நம்மளுடைய தமிழ் லாங்குவேஜ் அவங்க வந்து அந்த கனெக்ஷன் விட்டு போயிடும். அதுக்கப்புறம் வந்து வெரி டிஃபிகல்ட். அவங்க இந்த கல்ச்சரில் இன்வைட் ஆகிடுவாங்க. இது நாட் ஒன்லி நம்ம வந்து அந்த கல்ச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இல்லை, தமிழுங்கிறது வந்து ஒரு பெரிய லாங்குவேஜ். பார்த்தீங்கன்னா there are some studies which say one of the first languages in the world is Tamil and it was spoken by vast majority of the people. அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் நாட் ஒன்லி நம்ம குழந்தைங்களுக்கு அந்த தமிழ் வரணுங்கிறதோட இந்த தமிழை வந்து இன்னும் வளர்த்தணும். இன்னும் சில காலத்துக்கு போனீங்கன்னா அதர் பீப்புள் ஷுட் பி இன்ட்ரெஸ்டட் இன் தமிழ் அண்ட் வாண்ட் டு லேர்ன் தமிழ். அதுக்கு வந்து குழந்தைங்க வந்து ஒரு பெரிய வெஹிக்கிள். அவங்க வந்து தமிழ் படித்து அதனால முயற்சியில் நல்லா வெற்றி பெற்றாங்க அப்படின்னா மேலும் மேலும் இந்த தமிழை நம்ம வளர்க்க முடியும். நம்மளாலும் ஒரு சின்ன ஒரு பெரிய லாங்குவேஜுக்கு ஒரு உதவி பண்ண மாதிரி ஆச்சு. ஸோ இது வந்து நம்ம இன்னைக்கு 32 குழந்தைங்க இருக்காங்க, ஆல்மோஸ்ட் 20 ஃபேமிலிஸ் இருக்கீங்க. இதை வந்து நம்ம இன்னும் வந்து இந்த கிஃப்ட் வந்து இன்னும் நிறைய குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அப்படிங்கிறப்போ எல்லாருமே ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து தமிழ் ஸ்கூலில் வந்து வாலண்டியர் பண்ணி நீங்கள்லாம் அம்பாசிடர்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் 2 years 4 டீம் பார்த்து வந்து நாங்கள் ஒரு சின்ன டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பட் எல்லாருமே ஆல் பேரண்ட்ஸ் ஹேவ் டு கெட் இன்வால்வ் இன் திஸ் ஆக்டிவிட்டி. அப்படி பண்ணால் வந்து இன்னும் குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு நம்ம தமிழ் கிஃப்ட் கொடுக்க முடியும். அதை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. ரொம்ப நன்றி செந்தில். அடுத்து வந்து நம்ம அவங்கள எதிர்பார்க்க என்டர்டைன்மெண்ட் பார்ட் ஒரு 2 minutes பிரேக்கோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டேஜ் அரேஞ்ச்